நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானசெருக்கு என மகாகவி பாரதி கனவு கண்ட புதுமை பெண்களை மத்திய மாநில அரசுகள் உருவாக்கி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் தொழில் முனைவுகளை மேம்படுத்திடவும் நிதி, சேவை மற்றும் வேலைவாய்ப்பினை உருவாக்கிடும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓமலூர், தாரமங்கலம், மேச்சேரி, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, சங்ககிரி, ஆத்தூர் வட்டாரங்களில் 154 ஊராட்சிகளில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதன் வாயிலாக 248 மகளிர் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர். தொழில் நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கும் மகளிர் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மாவட்ட செயல் அலுவலர் ஜெய் கணேஷ். தையல் சார்ந்த தொழில்கள் நிறையா பண்ணுறாங்க. சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்களுமே வச்சுருக்காங்க. சிறிய அளவில் வச்சுருக்காங்க. அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இந்த இது இருக்கும். அதே போல் சில அதில் பிவிசி பைப்பு பண்ணக்கூடிய பெரிய லெவலில் என்டர்பிரனரும் நம்ம எஸ்எஸ்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே போல் காயரில் நிறையா நம்ம இதில் பண்ணுறாங்க. காயரில் இப்போதைக்கு ரோப் மட்டும் பண்ணுறாங்க. காயர் பிளாக் பண்ணணும், காயர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு நிறைய விசாரணைகள் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த தொழில்களை மேம்படுத்துறதுக்கான சப்போர்ட்டும் நம்ம திட்டத்திலேருந்து பண்ணுவோம் சார். இத்திட்டத்தின் கீழ் ஏற்காட்டில் உள்ள மலைவாழ் பழங்குடியின பெண்களுக்கு முடவாட்டுக்கால் சூப் பவுடர் தயாரித்தல், பற்பொடி தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டதன் வாயிலாக அவர்கள் தொழில் முனைவோராக மாறியுள்ளனர். என் பேர் நித்யா. என்னோட நேட்டிவ் பிளேஸ் ஏற்காடு. நான் வந்து முடவாட்டுக்கால் சூப்பு பவுடர், ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு பவுடர்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கால் கிழங்கை வந்து நாங்கள் ட்ரையர் பண்ணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்தி அது வந்து சூப்பு பவுடரை மேனுஃபேக்சரிங் பண்ணி இப்போ நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1 மந்த் தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து யோர் பேக்கர்ஸ் சிறகுகள் அப்படின்றவங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் தான் நாங்கள் ஏற்காட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு தொழில் முனைவோராக ஸ்டார்ட் பண்ணி முன்னேறதுக்கு நாங்கள் தேடிட்டுருக்கோம். என் பேர் க்ளோரி சத்யா. நான் ஏற்காட்டிலேருந்து வரேன். இதில் ஏற்காட்டிலே விளையக்கூடிய பொருட்களை வச்சு நாங்கள் எப்படி முன்னேறலாம், அதை வந்து ஒரு தொழில் ரீதியாக கொண்டுட்டு போனால், அதாவது விவசாயம் செய்கிற அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க கிட்டேருந்தே நாங்கள் பொருளை கொள்முதல் வாங்குறதுனால அந்த பழங்குடியினருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்கிறார் திருவள்ளுவர். ஏழ்மை நிலையிலிருந்து ஒருவரை உயர்த்திடும் மந்திரம் அரசு வேலைவாய்ப்பில் உள்ளது. மத்திய மாநில அரசுகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற லட்சக்கணக்கான இளைஞர்கள் நேரம் காலம் பார்க்காமல் கடினமாக உழைக்கிறார்கள். யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுகள், எஸ்எஸ்சி, காவல்துறை உதவி ஆய்வாளர், வங்கி தேர்வுகள் என சரியான உழைப்பையும் நேரத்தையும் செலவிட்டால் அரசு அலுவலராக மாறிவிடும் வாய்ப்பினை பல்வேறு தேர்வுகள் தருகின்றன. இளைஞர்களின் கடின உழைப்பை சரியான திசையில் வழிநடத்தும் பணியினை அரசு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்கள் சிறப்பாக செய்து வருகின்றன. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் மண்டல வேலைவாய்ப்புத்துறை கடந்த ஓராண்டில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தியதன் வாயிலாக 521 பேர் அரசு பணி வாய்ப்பு பெற்றிருப்பதாக கூறுகிறார் சேலம் மண்டல வேலைவாய்ப்புத்துறை இணை இயக்குனர் திருமதி லதா. ஒரு தேர்வு அப்படின்னா எங்கள் சேலம் மண்டலத்தில் குறைந்தபட்சம் 420 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 12 வகையான தேர்வுகள் இந்த ஒரு வருஷத்தில் நடந்ததில் கிட்டத்தட்ட 5240 பேர் பங்கு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் இலவசமாக. அதில் 521 பேர் வெற்றியடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கும் பலரையும் உயர்த்திடும் வலிமை அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு உள்ளது. அரசின் இலவச பயிற்சி வகுப்புகளில் பயின்றதன் வாயிலாக தங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாற்றம் கண்டுள்ளதாக இளைஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். என்னோட பேர் ராமன். நான் வந்து சேலம் மாவட்டம் தாதம்பட்டி ஊரை சேர்ந்தவன். எங்கள் அப்பா வந்து தறி ஓட்டுறாங்க, அம்மா வந்து நூல் போடுறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு வரும்போது ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை பெரிய இதாக பார்க்குறாங்க சார். என் பேர் வந்து யுவராணி. நான் வந்து கண்ணங்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்கேன். நான் வந்து 12வது படித்து முடித்ததுமே எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆகி இங்கேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ டைப்பிஸ்ட்டாக. இப்போ வந்து நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனதுலேருந்து அவங்க பார்க்குற ஒரு பார்வை வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்குற விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 100கணக்கான இளைஞர்களின் அரசு வேலை என்ற கனவை சேலம் மண்டல வேலைவாய்ப்புத்துறை நிறைவேற்றி காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.